தமிழக வெற்றிக்கழக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்துள்ள பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியை காணலாம். மொத்தம் ஒரு 1000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி இருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் மூலியமாக 5000 பேர் மட்டும்தான் QR கோடோட அனுப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி, டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபயர் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். உள்ள தமிழகத்திலேருந்து நிறைய பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க? இல்லை, யாரும் பாஸ் இல்லாதவர்கள் ஏமாற வேண்டாம். ஏன்னா உள்ளே பாஸ் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டோம். அதனால் அவங்கள நம்ம அறிவுறுத்தி நம்ம திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம். முழுமையான பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். கமாண்டோ பாதுகாப்பை 40 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்கோம். நாங்கள் ஒரு 10:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஐயா, எங்களோட என்ன கருத்து ஐயானா, எங்களுக்கு 6:30 மணிக்கு டைம் சொன்னாங்க. அதே மாதிரி விஷயம் என்னென்னா, எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பாஸுக்கு 2 பேருன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் தொகுதியிலேருந்து என்ன பண்ணிட்டோம், சரி கொடுத்துட்டு சரி எல்லோரும் வரணுன்னு தான், ஒரு ஆளுக்கு 2 பாஸ்ன்றப்போ எல்லோரும் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ நான் 20 டிக்கெட் வாங்கினவங்க, 20 பாஸ் வாங்கினவங்களாம் இப்போ 40 பேர் கூட்டு வந்துடுறாங்க. அவங்களாம் உள்ளே விட மாட்டேன்றாங்க. இப்போ நாங்களும் நிற்க வைக்கிறாங்க. இப்போ நிற்க வைக்கிறவங்களையும் உள்ளே விட்டா கூட பரவாயில்ல, நாங்கள் உள்ளே போயிடுவோம். எங்களையும் நிற்க வச்சுட்டு இப்போ இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஒன்றுமே நியூஸும் தெரியல. யாராவது ஏதாவது சொல்லுங்கள். சரி, மக்கள் கூடுறதுக்கு உள்ள போதுமான இடம் வசதி இருக்குதா? மேலே நாலு ஐயா, அதெல்லாம் தாராளமாகவே இருக்குது. 10,000 பேர் 5,000 பேரே போகலாம். 5,000 பேருன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 10,000 பேருக்கு இப்போ அளவுக்கு இடம் இருக்குது. இடம் வசதியெல்லாம் பிரச்சனை கிடையாது பாண்டிச்சேரியில். அதுவும் இங்கே பிரச்சனையே கிடையாது. அது பாதுகாப்பு எப்படி இருக்குது? பாதுகாப்புலாம் ஐயா நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டில் போலீஸ் பாதுகாப்பு கொஞ்சம் இருக்குது, பட் கம்மி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4000 போலீஸுக்கே இருக்காங்க. அதேமாதிரி பாதுகாப்புலாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உள்ள சேஃப்டி, தென் வாட்ரு எல்லாமே பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன கரெக்டாக தான். நீங்கள் உங்களோட உற்சாகம் எப்படி இருக்கீங்க? உற்சாகமா அது எப்படி அது சொல்ல வார்த்தையே கிடையாது. தளபதியை பார்க்க தான் இவ்வளோமே நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஐயா, நாங்கள் கோயிலெல்லாம் காலைல கூட எழுந்தது கிடையாது. இப்போ நாங்கள் கோயில் தரிசனம் மாதிரி காலையில் எழுந்துச்சி கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறோம். எங்களுக்கு சாமியே நாங்கள் எப்படா 10 மணி ஆகும் 9:30 மணி ஆகும்னு வெயிட் பண்ணுகிறோம். ஆனால் இப்போ 9 அது உள்ளே விடுவாங்களா கூட தெரியாமல் இருக்கேன். ஐயா, இந்த க்ரௌடை மாநாடு ஏற்பாடு பற்றி உங்களோட மதிப்பு, அதாவது உங்களோட கருத்து என்ன கருத்தை சொல்கிறதுனா என்ன சொல்கிறீங்க? மாநாடு பேசுகிறதில்ல, அதை பற்றி. மாநாடு இல்லை, இது பொதுக்கூட்டம் தானே. மாநாடுனா அப்புறம் இது ஒரு பெரிய விஷயமா ஆக்குவீங்க, அது தேவையில்லாத விஷயம். இது பொதுக்கூட்டம், மக்களை சந்திக்க தான் வராப்புல பாண்டிச்சேரிக்கு முறையாக அரசியலில் ஸோ நாங்கள் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக 2026 அவர் தான்றது நாங்களே நிச்சயம் பண்ணிட்டோம். அது கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஒரு மாநாடாக இப்போ தான் விஜய் சார் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு. அது எங்கள் பாண்டிச்சேரியில் நடக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதோட வெற்றியை தொடர்ந்து தான் அவர் மற்ற மாநிலங்களில் நடத்தும் போது அவருக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஆகிடும்.